சொல்கிற ஒரு காரணம், அவரை நான் ஏன் காப்பாத்தினேன்னா, கானமினல் முஸ்தப்பிஹீன், அவர் அதிகமாக தஸ்பீஹ் செய்பவராக இருந்தார். இல்லைன்னா தஸ்பீஹ் செய்யலைன்னா அல்லாஹ் சொல்றான், லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரைக்கும் அந்த மீனுக்கும் ஹயாத்தை கொடுத்துருப்பேன், கியாமத் வரைக்கும் யூனுஸ் நபிக்கும் ஹயாத்தை கொடுத்து மீன் வயிற்றிலே உட்கார வச்சிருப்பேங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாம யோசிக்கணும், மீன் வயிற்றில் இருக்கிறவங்களுக்கு உணவை கொடுத்தது யார்? மீன் வயிற்றில் இருந்தவங்களுக்கு மூச்சு விடுவதற்கான வழியை கொடுத்தது யார்? மீன் வயிற்றில் இருந்தவர்களுக்கு உடலுடைய அசௌகரியங்களிலிருந்து பாதுகாத்தது யார் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் பதில் சொல்றான், அவர் செஞ்ச தஸ்பீஹ் தான் பாதுகாத்துச்சுங்கிறான். சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான், மீன் வயிற்றில் இருக்கிறவருக்கு ஏற்கனவே மூச்சுட முடியல, சாப்பாடு அங்கே கிடையாது. தாயின் வயிற்றில் இருக்கிற 9 மாத பிள்ளைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, ஆமா தாயுடைய அந்த 9 மாதங்களுடைய அவருடைய அந்த மாதத்தினுடைய தீட்டு அவளுக்கு உணவாக மாறுதுன்னு விஞ்ஞானம் பதில் சொல்லுது. அங்க இருந்தவர் குழந்தை அல்ல, பிறந்து வளர்ந்த ஒரு நபி. வேலைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இல்லை, மூச்சு விட முடியல. அறிவால் யோசித்து பார்த்தா நம்ம சொல்லுவாங்க, அறிவால் யோசிச்சு பார்த்தா இதுக்கு இது பதில் இல்லையே.